தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், உங்களுக்கு யார் எதிரி? சாத்தான் சாத்தான் என்று எல்லாரும் சொல்லுகிற சாத்தான் நேரிலும் செயல்படுவான், உங்கள் வீட்டிலும் செயல்படுவான், உங்கள் நண்பர்கள் மூலமாக செயல்படுவான், உங்கள் அலுவலகத்தில் செயல்படுவான், ஏன் உங்கள் மனைவி பிள்ளைகள் மூலமாக கூட சாத்தான் செயல்படுவான். எனவே சாத்தான் எங்கு இருக்கிறான் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்காதீர்கள். அவன் உங்களோடு தான் இருக்கிறான். பிடித்த விஷயம் நடந்தால் கடவுள் தான் காரணம் என்று நாம் சொல்லுவோம். பிடிக்காத விஷயம் நடந்தால் இது சாத்தானின் சதி என்று சொல்லுவோம். நாம் மட்டும் எதற்கும் காரணம் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் தான் காரணம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் நன்றாக இருக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி நினைக்கவே இல்லை. அவர் எல்லாம் இழந்து விட்ட பின்பு ஆண்டவரை பற்றி நினைத்தார். என்ன ஆயிற்று? ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகள் பறிபோயிற்று. விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்படாமல் பாலைவனத்திலும் முற்செடிகள் உள்ள இடத்திலும் மணலில்லா இடங்களிலும் விழுந்துவிட்டன. அவை வந்தது, நொறுக்கப்பட்டது, அழிந்து போயிற்று. அப்படித்தான் உங்கள் சொத்துக்களும் உங்கள் சொந்தங்களும் உங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஆண்டவரின் பேச்சை கேட்கவில்லை என்றால் அழிந்து போய்விடுவார்கள். இந்த சாத்தான் சாத்தான் என்பவன் எங்கு இருக்கிறான் என்று நிறைய பேருக்கு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, பிரசங்கிமார் சாத்தான் கிடையாது. சில பிரசங்கிமார் சொல்லுவாங்க, சாத்தான் இருக்கிறான். சிலர் சாத்தானை ஓட்டுகிறேன் என்று சொல்லி கையை தூக்குனா விழுறதுக்கு கூட ஆள் இருப்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, யோபின் புத்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனம் எவ்வாறு தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக மறுமொழியாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சாத்தான் ஆண்டவருக்கு பதில் சொல்லுகிறான். இந்த வசனத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். சாத்தான் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். எதற்கு தெரியுமா? யார் கிடைப்பார்கள், யாரை விழுங்கலாம். விசுவாசத்திலே நீங்கள் பலவீனமாய் இருந்தால் உங்களை அப்படியே பிடித்து அவன் பிள்ளைகளாய் அவன் வாரிசாய் மாற்றி விடுவான். எனக்கு தெரிந்த ஒரு குருவானவர், மிகவும் நல்லவர், சலேஷ சபையில் இருந்தவர். என்ன ஆயிற்று தெரியுமா? சபையை விட்டுவிட்டு ஒரு பெண்ணின் மேல் மோகம் கொண்டு திருமணம் செய்து சென்று விட்டார். அந்த பெண்ணு இவர்கிட்ட பணம் இல்லைன்னு இவர் விட்டு போயிட்டாங்க. கடைசியாக ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கு வேலை செய்து கொண்டு அவர் தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். சாத்தான் சுற்றி திரிகிறான். இயேசுவை பாருங்கள், இயேசுவை நம்புங்கள், இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். சாத்தானை எவ்வாறு இயேசு உபவாசத்திற்கு பிறகு எதிர்த்து நின்று விரட்டி அடித்தாரோ அதே போன்று இயேசுவின் வார்த்தையை பிடித்து கொண்டு அவனை விரட்டி அடிக்க வேண்டும்.
அதே யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே மறுபடியுமாக சாத்தானை பார்த்து கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய்? அவன் சொல்கிறான், பூமியை சுற்றி திரிந்து கொண்டு வருகிறேன். அவனுடைய எண்ணம் எல்லாம் பூமியிலே யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, பூமியிலே யாரும் சமாதானமாக இருக்கக்கூடாது, பூமியிலே யாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடாது, எப்படியாவது ஆண்டவர் பிள்ளைகளை அழித்து விட வேண்டும், நொறுக்கி விட வேண்டும், அவர்கள் விசுவாசத்தை பிடுங்கி எறிய வேண்டும், அவர்களை தன்னுடைய சீடனாய் மாற்ற வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான். அந்த சாத்தானின் பேச்சை கேட்டு சிலர் இயேசுவை விட்டு சென்று விட்டார்கள். லாபம் யாருக்கு என்றால் சாத்தானுக்குத்தான். கடைசி வரை படப்போகிற பாடுகள் யாருக்கு என்றால் பிரிந்து சென்றவர்களுக்குத்தான். யாராக இருந்தாலும் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலகத்தை மோசம் போக்குகிறவன் பிசாசு. அவன் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அந்த பழைய பாம்பு எவ்வாறு ஆதியிலே அபரகாமையும் ஏவாளையும் ஏமாற்றியதோ அதே போன்று இன்றும் கூட உங்களையும் என்னையும் அந்த சாத்தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. ஒரு மாய வலையை விரித்து கொண்டிருக்கிறது. யார் அந்த மாய வலையிலே விழுவார்கள் என்று. தயவு செய்து நீங்களும் நானும் அந்த மாய வலையிலே விழுந்து விடக்கூடாது என்று தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் தினந்தோறும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்று கூட ஊழியத்திற்கு சென்றேன். ஒரு சிலரோடு ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து பேசி விசுவாசத்திலே அவர்கள் வளர்வதற்கு தேவையான வசனங்களை கொடுத்து விட்டு வந்தேன். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்கிற சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். இந்த வசனம் நல்லா தியானிச்சு பாருங்க. உலகம் அனைத்தையும் அவனுடைய குறிக்கோள் எப்படியாவது தன் கைக்கு கொண்டு வர வேண்டும், தன் ஆளுகைக்கு கொண்டு வர வேண்டும், மாயையை காட்ட வேண்டும், கவர்ச்சியை காட்ட வேண்டும், பணத்தை கொடுத்து சீரழிக்க வேண்டும், ஆத்துமாவை கெடுக்க வேண்டும், குடிக்கு அடிமையாக்க வேண்டும், கஞ்சாவிற்கு அடிமையாக்க வேண்டும், போதை பழக்கங்களுக்கு அடிமையாக்க வேண்டும், பெண்ணுக்கு அடிமையாக்க வேண்டும் என்று சாத்தான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எனக்கு பிரியமான நண்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, நீங்கள் உலகத்தில் இருந்தீங்கன்னா தயவு செய்து உஷாராயிருங்க. தினந்தோறும் பைபிள் படியுங்க. பைபிள் என்ற வார்த்தை கருக்குள்ள பட்டயம், அதை எடுத்து தினந்தோறும் படிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் கையிலே ஏந்தி கொள்ளுங்கள் வார்த்தையின் வடிவாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்க்கு நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவன் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க உங்களுக்கு திராணி தைரியம் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத என்ன என்று பார்ப்பீர்களே, ஆனால் அது தேவ வசனங்கள். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும் பொழுது சாத்தான் ஏயும் ஒவ்வொரு அம்பும் உங்கள் மேல் விழாது. அவன் துடிக்க துடிக்க உங்களை தாக்குகின்ற ஒவ்வொரு தாக்குதலும் உங்கள் மேல் விழாது, கீழே விழுந்துவிடும். பலவீனமாக இருப்பவர்களுக்கு அந்த தாக்குதல் பாதிப்பு ஏற்படுத்தும். உங்களுக்கும் எனக்கும் அந்த தாக்குதல் பாதிப்பை ஏற்படுத்தாது. எபேசியர் 6:12 இவ்வாறு சொல்கிறது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோபாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
உங்களுக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்லலைங்க பைபிள். உங்களுக்கு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தை நீங்கள் எதிர்த்து நிற்கணுங்க. அதிகார வர்க்கம் என்று இருக்கிற அதிகாரிகளோடு போராட வேண்டியது இருக்கும். லஞ்சம், லாவண்யம், பாவம் இவைகளோடு போராட வேண்டியது இருக்கும். பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிகளோடும் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும். பொல்லாத ஆவிகள் என்று சொல்லும் பொழுது காமம் என்கிற பிசாசு, தப்பான பேச்சை பேசுகிற பிசாசு, தப்பான படத்தை பார்க்க தூண்டுகிற பிசாசு, தப்பான வார்த்தைகளை கேட்க தூண்டுகிற பிசாசு, காமத்தை காட்டி உங்கள் சரீரத்தை கலங்கப்படுத்துகிற பிசாசு, இவைகளுக்கு எதிர்த்து நின்று நீங்கள் போராட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி எதிர்த்து நின்று போராடுவது? யார் நமக்கு உதவி செய்வார் என்று நீங்களும் நானும் நினைக்கலாம். யாக்கோபு 4:7 தெளிவாக சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா, பிசாசின் காரியங்களை எதிர்த்து நிற்கணும்னா, பிசாசின் சேனைகளை எதிர்த்து நிற்கணும்னா, பிசாசின் ஒவ்வொரு செயல்களையும் தகர்த்து எறிய வேண்டும் என்று இருப்பீர்களேயானால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன் என்று சொன்னாலே ஓடுவான். அதற்கு நீங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படியும். இயேசு அப்பா, நீங்கள் அவரோட பிள்ளையாய் மாறணும், மகளாய் மாறணும். மாறி பாருங்களேன், சாத்தான் உங்களை பார்த்து ஓடுவான். நீங்கள் யாரும் காசை கொடுத்து ஓடுற மாதிரி நடிக்க வைக்க வேண்டாம். இயேசுவின் பெயரால் என்று சொல்லும் பொழுது நடுங்குவாங்க சாத்தான். அதை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை நோக்கி வருகிற சாத்தானின் அந்தகாரத்தின் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, என்னை தாக்கி வருகிறவர்களை பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சொல்லி உன்னை விரட்டுகிறேன் என்று சொல்லுவேன். அவன் ஓடி போவதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் அனைவரும் ஆண்டவரின் பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் பைபிளை எடுத்து தயவு செய்து படித்து பார்த்து தியானித்து பாருங்களேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.